ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வீடியோவில் நம்ம அடிஸ் அபாபா டு துபாய் தான் பார்க்குறோம். இப்போ வந்து அடிஸ் அபாபா ஏர்போர்ட்டுக்குள்ளே போயிட்டுருக்கோம். பாருங்கள், நம்ம என்ட்ரன்ஸ்லேயே இந்த மாதிரி ஒரு ரவுண்டை போட்டிருக்கோம். அதில் ஒரு பழைய காலத்து ஒரு ஃப்ளைட் வச்சுருப்பாங்க. ஸோ இதுதான் இன்டர்நேஷ்னல். ஸ்ட்ரைட்டாக போனால் டொமஸ்டிக் ஏர்போர்ட்டு, அப்புறம் லெஃப்ட்டில் போனீங்கன்னா இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட் இருக்கும். ஸோ ரைட்டில் பாருங்கள், இதுதான் இந்த இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட் டெர்மினல் பில்டிங் இது. ஸோ நம்ம வந்துட்டோம். நான் ஸ்டே பண்ணியிருந்த ஆல்மோஸ்ட் அடிஸ் அபாபாவில் எத்தியோப்பியா எடுத்திங்கனாலே எந்த ஹோட்டலில் நீங்கள் ஸ்டே பண்ணிங்கனாலும் அவங்களே வந்து ஏர்போர்ட் பிக்கப் ட்ராப் ஃப்ரீயாகவே பண்ணிடுவாங்க. ஸோ நம்மளும் அந்த வண்டியில் தான் வந்தோம். அவங்க ஃப்ரீயாகவே ட்ராப் பண்ணிட்டாங்க நம்மளை. ஸோ இப்போ டெர்மினலுக்குள்ளே வந்துட்டோம். நம்ம பாருங்கள், ஃபஸ்ட்டு ஒரு செக்யூரிட்டி செக்கிங் அது முடிச்சுட்டு இப்போ போர்டிங் பாஸ் வாங்குறதுக்கு லைனில் வெயிட் பண்ணுறேன். மற்ற ஏர்போர்ட்லலாம் வந்துட்டு நீங்கள் முடித்த பிறகு தான் பேக் செக் பண்ணுவாங்க. இங்கே பேக் செக் பண்ணிட்டு போர்டிங் பாஸ் வாங்கிட்டேன் நான். இப்போ இமிக்ரேஷன் போகிறேன். இமிக்ரேஷன் தாண்டி இன்னொரு செக்இன் இருக்குது, அதையும் முடிச்சுட்டு இப்போ நான் இந்த லாஞ்சில் வந்திருக்கேன். ஏன்னா ஒரு 1 hour டைம் இருக்குது. ஸோ லாஞ்சில் உட்காந்துட்டு ரெஸ்ட் எடுத்துகிட்டு போகலாம் அப்படின்ட்டு வந்திருக்கேன். இந்த லாஞ்ச் வந்து இமிக்ரேஷன் பக்கத்துலேயே இருக்கும். அதனால் ரைட் சைடில் பார்த்திங்கன்னா இருக்கும். ஸோ இதுதான் அங்கே இருக்க ஃபுட்டு. இது வந்து அவங்களோட லோக்கல் ஃபுட்டு. தோசை மாதிரி இருக்கும், ஆனால் அது ராகியில் செஞ்சுருப்பாங்க. அது ரொம்ப வேறு மாதிரி செஞ்சுருப்பாங்க. சூப்பராக இருக்கும். ஷெரட்டனில் தான் நான் ஸ்டே பண்ணுவேன். அங்கே பிரேக்ஃபாஸ்ட் வைப்பாங்க, அதுக்குன்னே நான் வந்து போவேன். ஷெரட்டனில் தான் சூப்பராக இருக்கும். அது சிக்கன் அண்டு பீஃப் ரெண்டுத்துலேயும் செஞ்சுருப்பாங்க. ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா சிக்கன் கறி, ஒயிட் ரைஸு அதெல்லாம் இருந்துச்சு. ஸோ நான் எதுவும் சாப்பிடல இன்றைக்கி. ஜஸ்ட்டு உட்காந்துட்டு போகலான்ட்டு தான் வந்திருக்கேன். இதுதான் லாஞ்சோட வீடியோ டோட்டலாக. இப்போ லாஞ்ச் முடிச்சுட்டு நம்ம போர்டிங்க்கு டைம் ஆகிடுச்சு. அதனால் நான் போர்டிங் கேட்டுக்கு போகிறேன். பாருங்கள், எத்திஹாடு டிபார்ச்சர் ஆகுது. ஸோ A10 எமிரேட்ஸ் எப்போ பார்த்தீங்கனாலும் A10 தான் கேட்டு கொடுப்பாங்க, ஏன்னு தெரியல. ஸோ இன்றைக்கும் நாங்கள் A10க்கு வந்துட்டேன். நான் சில்வர் மெம்பர்னால லைன்லலாம் நிற்கல, டேரெக்டாகவே நம்மளை அலோவ் பண்ணிட்டாங்க. ஸோ நம்ம இப்போ போர்டிங் ஆகிறோம். ரைட் சைடில் பாருங்கள், ஃபியூவல் ஏற்றிட்டுருக்காங்க. இது வந்து 200 ER. ஸோ இதில் வந்து 2 கிளாஸ் தான் இருக்குது, பிஸ்னஸ் கிளாஸ் அண்ட் எக்கனாமி 2 கிளாஸ் தான் இருக்குது. நார்மலாக ஃபஸ்ட் கிளாஸ், பிஸ்னஸ் கிளாஸ், ப்ரீமியம் எக்கனாமி இருக்கும். 4 கிளாஸ் இருக்கும். இது வந்து கொஞ்சம் சின்ன ஃப்ளைட்டு, அதனால் 2 கிளாஸ் தான். ஸோ இது பாருங்கள், வாஷ்ரூம் எப்படி இருக்குன்னு காட்டுறேன். வாஷ்ரூம் உள்ளே போயிட்டு எமிரேட்ஸில் கொஞ்சம் நீட்டாகவே இருக்கும். நல்ல ஹேண்ட் வாஷ் எல்லாம் வச்சுருப்பாங்க. அது மாதிரி தண்ணி வரும், ஹாட் வாட்டர், கோல்டு வாட்டர் ரெண்டும் வரும். அதுக்கப்புறம் கப்பு கூட வச்சுருப்பாங்க, டிஷ்யூ, பேப்பர் டவல், நாப்கின்ஸ். பாருங்கள், ஹாட் வாட்டர் அண்ட் கோல்டு வாட்டர். மற்ற ஃப்ளைட்ஸ்லலாம் இந்த மாதிரி இருக்காது. இந்த மாதிரி டிஷ்யூ ரோலு, டஸ்ட்பின்னு, இந்த மாதிரி 2 மிரர் இருக்கும். லெஃப்ட்டில் ஒன்று, இதை பாருங்கள், ஸ்ட்ரைட் லைன் ஒன்று. அது மாதிரி ஃப்ளக் பாயிண்ட்டும் இருக்கும், ஷேவ் பண்ணுறதுக்கு, சார்ஜர்ஸ்க்கு. அது மாதிரி யூஸ் பண்ணிவிட்டு நீங்கள் என்ன பண்ணணுன்னா, க்ளோஸ் பண்ணிவிட்டு அந்த புஷ்ஷின்னு இருக்க பட்டனை புஷ் பண்ணிங்கன்னா வேக்யூம் வந்து எடுத்துரும் வேஸ்டெல்லாம். சவுண்டு கேட்குது. அதுக்கப்புறம் இதை திறந்துட்டு இந்த சென்டரில் பிடிச்சி திறந்தீங்கன்னா டோர் ஓப்பன் ஆகிடும். இது வந்து நம்ம சீட்டில் பாருங்கள், ஒரு ஹெட்ஃபோனு, ஒரு பிளாங்கெட்டு, ஒரு பில்லோ இதெல்லாம் வச்சுருக்காங்க. அது மாதிரி எமிரேட்ஸில் சார்ஜரும் இருக்கும், அதனால் சார்ஜ் பண்ணிக்கலாம். அது மாதிரி டிவி, ஃப்ளைட் என்டர்டெயின்மெண்ட் சிஸ்டம், ஐஸ்ன்னு சொல்லுவாங்க. ஐ அமுக்குனிங்கன்னா இன்னையோட ஃப்ளைட்டோட இன்ஃபர்மேஷன்லாம் பார்க்கலாம். 2 சேனல் இருக்கும், சேனல் 1, சேனல் 2, அப்புறம் கேமரா 1, கேமரா 2 இருக்கும். இது சேனல் 1ல் பாருங்கள், இப்போ சிமுலேஷன் காட்டுறாங்க. அடிஸ் அபாபா டு துபாய்க்கு ஃப்ளைட் ரூட்டு. ஸோ இது இந்த ஆக்சுவல் ரூட்டு இது கிடையாது. இது வந்து சிமுலேட்டரில் வந்து சவுதி, யமன், இப்போ யமன் மேலே அப்படியே டைரெக்டாக போயிட்டு நம்ம லேண்ட் ஆகிற மாதிரி காட்டுது. ஆனால் ஆக்சுவலாக அது மாதிரி காட்டாது. பாருங்கள், இது வந்து கேமரா, அதுக்கு சேனல் 2, இது வந்து கேமரா 2.
ஃப்ரண்ட் வியூ, டவுன் வியூ. இது வந்து ஃப்ரண்ட் வியூ. அது மாதிரி சி போட்டிங்கன்னா கம்யூனிகேஷன், ஒரு சீட்லேருந்து இன்னொரு சீட்டுக்கு ஃபோன் பேசிக்கலாம், ஏன்னா அவங்களே ஃபோன் வச்சுருக்காங்க பாருங்கள் அது. அப்புறம் மீதி கம்யூனிகேஷன் சேனல்லாம் கூட இருக்கும், அது எப்படி யூஸ் பண்ணுறதுலாம் போட்டிருப்பாங்க. அதுக்கப்புறம் ஈன்னு இருக்குது பாருங்கள். ஈ வந்து என்டர்டெயின்மெண்ட்டு. அதில் பார்த்தீங்கன்னா மூவிஸ், சாங்ஸு, டிவி, லைவ் டிவி, அது மாதிரி நிறையா ஒரு 6 ஆப்ஷன் இருக்கும். அதில் மூவிஸில் போனீங்கன்னா டிஃப்ரெண்ட் கண்ட்ரீஸில் உள்ளதெல்லாம் இருக்கும். நம்ம ஃபஸ்ட்டு டிவியில் என்னென்ன டிவி சேனல்ஸ் இருக்குதுன்னு பார்க்கலாம். இது பாருங்கள், எல்லாமே வந்து இங்கிலீஷ் சேனல்ஸ் தான் இருக்குது. டிஸ்னி, அது மாதிரி டிஸ்கவரி, சிஎன்பிசி, பிபிசி, அது மாதிரி இருக்குது. இப்போ நம்ம வந்து மூவிஸ்குள்ளே போனோன்னா மூவிஸ் வந்து டிஃப்ரெண்ட் கண்ட்ரீஸு, அது மாதிரி கிட்ஸு, அது மாதிரி காமெடி, ஹாரர், அதெல்லாம் தனித்தனியாக வச்சுருப்பாங்க பாருங்கள். இப்போ நம்ம மூவிஸில் போவோம். இதுதான் டிஃப்ரெண்ட் டைப்ஸு. ஸோ இதெல்லாம் ஒரு ஃபோல்டர். இதுக்குள்ளே நம்ம போனோன்னா நிறைய மூவிஸ் இருக்கும். அதில் பாருங்க, நம்ம எல்லாத்துலேயும் போக வேண்டாம், ஜஸ்ட்டு நான் என்னன்னு காட்டிட்டு டைரெக்டாக இந்தியன் ரீஜனல்னு ஒன்று இருக்கும், ஸோ அதுக்குள்ளே போகிறேன். ஸோ பாருங்கள் எவ்வளோ டிஃப்ரெண்ட் ஃபோல்டர்ஸ் இருக்குது பாருங்கள் மூவிஸ். அதில் நம்ம இந்தியன் ரீஜனலில் போனீங்கன்னா டிஃப்ரெண்ட் லாங்குவேஜஸில் வச்சுருப்பாங்க. மலையாளம், தமிழ், தெலுங்கு, கன்னடா, குஜராத்தி அப்படின்ட்டு நிறைய லாங்குவேஜஸில் இருக்கும். எல்லா லாங்குவேஜஸ்லேயும் ஒரு 4-5 மூவிஸ் வச்சுருப்பாங்க. இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிளியராக தெரியும். நான் ஃபாஸ்ட்டாக ப்ரெஸ் பண்ணுறேன்னா நீங்கள் பாஸ் பண்ணிவிட்டு அதை பாருங்கள் என்னென்ன மூவிஸ் அவைலபிள் இருக்குன்ட்டு. தமிழில் ஒரு 5, அது மாதிரி மலையாளத்தில் ஒரு 5, அது மாதிரி எல்லா லாங்குவேஜ்லேயும் ஒரு 5, 6 அது மாதிரி வச்சுருப்பாங்க. இது வந்து பழைய என்டர்டெயின்மெண்ட் சிஸ்டம். ஸோ புது ஃப்ளைட்ஸ்லலாம் பார்த்திங்கன்னா நிறைய ஸ்க்ரீனும் பெருசாக இருக்கும், நிறைய மூவிஸ் இருக்கும். பக்கத்தில் ஒரு ட்ரீம் லைனர் இருக்குது, எத்தியோப்பியன் ஏர்லைன்ஸோட ட்ரீம் லைனர். ஸோ இது பாருங்கள், ஒரு ஹெட்ஃபோன் கொடுத்துருக்காங்க நம்ம சீட்டில். அதுக்கப்புறம் ஒரு பிளாங்கெட் இருக்குது, அதுக்கு மாதிரி ஒரு பில்லோவும் கொடுத்துருப்பாங்க. இந்த பிளாங்கெட் வந்து ரீசைக்கிள்டு பிளாஸ்டிக் பாட்டில்ஸில் வச்சு செஞ்ச பிளாங்கெட்டு. கிளம்ப டைம் ஆகிடுச்சு, சேஃப்டி இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்குறாங்க. மற்ற ஃப்ளைட்ஸ் மாதிரி ஆக்டிவேட் பண்ண மாட்டாங்க, ஏரோஸ்டோஸ் பண்ண மாட்டாங்க. இது வந்து ஜஸ்ட்டு ஸ்க்ரீனில் ப்ளே பண்ணி விட்ருவாங்க. அதுதான் நம்ம பார்க்குறோம். நல்ல ஒரு ஐடியா. அது வந்து அரபிக்கில் அப்புறம் இங்கிலீஷில் ப்ளே பண்ணுவாங்க. பாருங்கள், இது வந்து ஸ்டாஃப்ஸ் செக்கிங் பண்ணுறாங்க பாருங்கள். இப்போ நம்ம லக்கேஜ் எல்லாம் ஃப்ளைட்டில் அடுக்குனவங்க வெளியே வந்தோன்னா அவங்கள பாடி ஃப்ரெஸ்க் பண்ணுறாங்க பாருங்கள். ஏன்னா எதுவுமே உள்ளேருந்து எடுத்துகிட்டு வந்துருக்கக்கூடாது அப்படின்றது மேக் ஷூர் பண்ணுறாங்க பாருங்கள். ஷூ எல்லாம் கழட்டி உள்ளெல்லாம் பார்க்குறாங்க. சரி, நான் அது காட்ட வேண்டான்னு தான் நினச்சேன். ஆனால் அதுக்கப்புறம் தான் சரி என்னென்ன சேஃப்டி மெஷர்ஸ் எடுக்கிறாங்க அப்படின்ட்டு தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் சரின்ட்டு ஒரே ஒரு ஆள் மட்டும் காட்டினேன். ஆனால் உள்ளே இருந்து ஃப்ளைட்டுக்குள்ளே இருந்து எத்தனை பேர் கீழே இறங்குனாங்களோ எல்லாரையும் செக் பண்ணாங்க. இப்போ நம்ம ஃப்ளைட் வந்து புஷ்பேக் ஆகுது. நார்மலாக எப்போவுமே வந்து ஒரு 30-40 மினிட்ஸ் டிலேவாக தான் எடுப்பாங்க எமிரேட்ஸு. ஆனால் இன்றைக்கி என்னன்னு தெரியல, கரெக்டாக 2:50 ஃப்ளைட்டு, டைம் வந்து இப்போ 2:54 தான் ஆகுது. ஸோ ஜஸ்ட்டு ஒரு 4 மினிட்ஸ் டிலே தான். கரெக்டாக புஷ் பேக் பண்ணிட்டாங்க, அதனால் ஆன் டைம் அரைவ் ஆகிடுவோன்னு நினைக்கிறேன். ஃபுல் ஃப்ளைட்டு இன்றைக்கும். எமிரேட்ஸ் மட்டும் எப்போ பார்த்தாலும் ஃபுல்லாக தான் இருக்குது. வீக் டேஸ் வந்தாலும் ஃபுல்லாக இருக்குது, வீக்கெண்ட் வந்தாலும் ஃபுல்லாக இருக்குது. ஸோ பக்கத்தில் 2 777-300 எத்தியோப்பியன் ஏர்லைன்ஸ் நிற்கிது. இன்ஜின்
மெயின்டெனன்ஸ் ஒர்க் பண்ணிகிட்ருக்காங்க. ரெண்டுத்துலேயுமே வந்து ரைட் சைடு இன்ஜின் ஓப்பன் பண்ணி வச்சுருக்காங்க. ஸோ கிளம்பிட்டோம் நம்ம. பாருங்கள், கொஞ்சம் ஃப்ரண்ட்டில் போகிறப்போ கிளியராக தெரியும் அது இன்ஜின் ஓப்பன் பண்ணி வச்சுருக்கிறது. அது இன்ஜினோட கவர் ஓப்பன் பண்ணி வச்சுருக்காங்க. ஃப்ளைட்டு லேண்ட் ஆச்சு. முன்னாடி வந்து வேறு எந்த ஃப்ளைட்டும் போகல எங்களுக்கு முன்னாடி, அதனால் க்யூ இருக்காது. டைரெக்டாக ஏதாவது ஃப்ளைட் லேண்ட் ஆனால் மட்டும் அவங்களுக்கு வழி விட்டுட்டு டைரெக்டாக நம்மளுக்கு தான் கிளியரன்ஸ் கொடுப்பாங்க. இது எத்தியோப்பியா வரணும்னு நினச்சிங்கன்னா இந்தியன்ஸ் வந்து நம்ம ஆன்லைன்லேயே விசா அப்ளை பண்ணலாம். ஒரு 5 மினிட்ஸில் விசா கிடச்சிரும். $62 பே பண்ணணும் பெர் பர்சன். ஒரு 5 மினிட்ஸ்க்குள்ளே உங்களுக்கு விசா அனுப்பிச்சிடுவாங்க, இ விசா. அதுக்கப்புறம் நீங்கள் ஹோட்டல் புக்கிங் எல்லாம் பண்ணிக்கலாம். அவங்க ஆனால் இமிக்ரேஷனில் கேட்பாங்க நீங்கள் எங்கே ஸ்டே பண்ண போகிறீங்கன்ட்டு. வேறு எந்த ஒரு கொஸ்டினும் கேட்க மாட்டாங்க. ஸோ ஈஸியாக வந்துட்டு போகலாம். அது மாதிரி கண்ட்ரி கூட சேஃப் தான். ஹோட்டல்ஸ் எல்லாம் ஈஸியாக நீங்கள் booking.comல பண்ணிக்கலாம். அது மாதிரி USD அப்படி இல்லைனா பிர் அப்படின்ற எத்தியோப்பியன் பிர்ரை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஏதோ ஒரு ஃப்ளைட் வருதுன்னு நினைக்கிறேன். ஆமாம், இந்த ஃப்ளைட் லேண்ட் ஆன உடனே பேக்கில் வேறு எதுவும் வரலன்னா நம்மளை அனுப்புவாங்க. இதை பாருங்கள். ஓகே, அடுத்து நம்ம தான். என்ன கேப்டன் அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. ஸோ நம்ம ரன்வேயில் என்ட்ரு ஆகிறோம். நான் திருப்பி கண்டினியூ பண்ணுறேன். நம்ம எத்தியோப்பியாவில் என்னென்ன யூஸ் பண்ணணும், எப்படியெல்லாம் நம்ம கேபு டாக்ஸி எல்லாம் புக் பண்ணிக்கலாம், அப்படி பப்ளிக் டிரான்ஸ்போர்ட்டு அதெல்லாம் ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு போகிறதெல்லாம் எப்படின்னு நான் சொல்கிறேன். ஸோ இப்போ டேக் ஆஃப் இருக்குது. டேக் ஆஃப் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். ஃப்ளைட் டேக் ஆஃப் ஆகிடுச்சு. பார்த்திங்கன்னா நல்லா மேலே போய்ட்டுருக்கு. அங்கங்கே க்ரீனாக தெரியுது. ஆனால் மோஸ்ட் ஆஃப் த பிளேஸில் வந்து நமக்கு ப்ரௌன் கலராக தான் இருக்குது. ஆனால் சீசன் டைமில் வந்து வந்திங்கன்னா எல்லாம் ஃபுல்லாக பச்சை பசேல்னு இருக்கும். இப்போ வந்து இங்கே டிசம்பர் மாதம், ஆனால் இங்கே வந்து பகலெல்லாம் நல்லா வெயிலாக இருக்கும். நைட்டு வந்து நல்லா குளிராக இருக்கும், மழை இருக்காது. அதனால தான் உங்களுக்கு இது மாதிரி காஞ்சி போன மாதிரி இருக்குது. கரெக்டான சீசனில் வரும்போது சூப்பராக இருக்கும். இங்கே பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது. இதெல்லாம் அடிஸ் அபாபா சிட்டி. இதை தாண்டின உடனே அவுட்டர் ஆகிடும். கொஞ்சம் ஏரியா தான் அவங்களோட சிட்டி. இது வந்து ஃபுல்லாக அவுட்டர் ஏரியா. ஓகே, நம்ம அடிஸ் அபாபாவில் இப்போ எப்படின்ட்டு நான் சொல்கிறேன். அங்கே வந்தீங்கன்னா டாக்ஸி எல்லாம் வந்து ரைடுன்னு ஒரு அப்ளிகேஷன் இருக்கும். ரைடு ஊபர்லாம் இருக்குது. ஆனால் ரைடுன்றது அப்ளிகேஷனை நீங்கள் இன்ஸ்டால் பண்ணிட்டு அதில் புக் பண்ணிங்கன்னா எல்லாத்த விட சீப்பு அண்ட் பெஸ்ட்டு. எல்லா இடத்துக்கும் போய்க்கலாம், எல்லா இடத்துலையும் ஒர்க் ஆகும். ஊபர் வந்து கொஞ்சம் எக்ஸ்பென்சிவ் ரைடை விட கம்பேர் பண்ணும்போது, ஆனால் எல்லா இடத்துலையும் அந்த அளவுக்கு கிடைக்காது. அதனால் ரைடு அப்ளிகேஷனை இன்ஸ்டால் பண்ணிட்டு நீங்கள் எங்கே போகிறதுனாலும் வரதுனாலும் நீங்கள் வந்து அந்த
புக் பண்ணிவிட்டு கேபில் போயிட்டு வாங்க. பஸ்ஸு அது மாதிரி நார்மல் டாக்ஸிஸ் இருக்குது. நம்ம ஊர் சைடெல்லாம் போனீங்கன்னா தெரியும், நம்ம ப்ரைவேட் வேன் வச்சு ட்ரிப் அடிப்பாங்க. அந்த மாதிரி வண்டி சர்வீசஸ் எல்லாம் இருக்குது. ஆனால் அதுக்கெல்லாம் வந்து பெரிய க்யூ இருக்கும். ஸோ நீங்கள் வந்துட்டு இந்த மாதிரி ப்ரைவேட் கேப் புக் பண்ணிட்டு போகிறது தான் பெஸ்ட்டு. ஏன்னா நமக்கு அவங்க கன்வர்ஷன் ரேட்லாம் போடுறப்போ அந்த அளவுக்கு எக்ஸ்பென்ஸாக இருக்காது. இது பாருங்கள், அவங்களோட அக்ரிகல்ச்சர் ஃபீல்ட்லாம் எவ்வளோ அழகாக மேலேருந்து பார்க்குறப்போ ஷேப்பாக இருக்குது. ஆனால் இதெல்லாம் வந்து மழை சீசனில் வந்திங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல்லு க்ரீனாக இருக்கும். ஓகே, இங்கே நடுவில் எங்கேயோ ஒரு ஏர்ஃபீல்டு கூட வரும். நிறைய டைம் வந்து போனனால இந்த ரூட் வந்து நல்லா துப்படி. அது மாதிரி நிறைய வாட்டர் ஃபால்ஸு, நிறைய ஹில்ஸு, இதெல்லாம் பாருங்கள் எவ்வளோ பெரிய ஹில். இதெல்லாம் மழை சீசனில் வந்திங்கன்னா இதெல்லாம் வாட்டர் ஃபால்ஸு போயிட்டுருக்கோம். அதெல்லாம் பார்க்கலாம். நம்ம நல்லா கிளியராகவே வியூ தெரியும். எஸ்பெஷலி லேண்ட் ஆகிறப்போ இந்த சைடில் போகும்போது நல்ல கிளியர் வியூ இருக்கும். தண்ணி போன பாதை அதெல்லாம் இருக்குது பாருங்கள். ஸோ சீட் பெல்ட்டு சைன் சுவிட்ச் ஆஃப் பண்ணிட்டாங்க. இப்போ வந்துட்டு லஞ்சு மெனு கார்டு கொடுத்துருக்காங்க. இல்லை சிக்கன் பிரியாணி, அப்புறம் வேறு எதுவும் ஒன்று இருக்குது. அப்புறம் மில்க் கேக்கு, சாக்லேட்டு. மில்க் கேக் வந்து சூப்பராக இருக்கும், சாஃப்ரான் மில்க் கேக்கு. மெனு கார்டு அது வந்து பேக்கில் வந்து பார்த்திங்கன்னா அரபிக்லேயும் இருக்கும், ஃப்ரண்ட் சைடில் இங்கிலீஷில் இருக்குது. நார்மலாக சில ஃப்ளைட்டில் வந்து இந்தியா போகிற ஃப்ளைட்ஸ்லாம் வந்து 3 பேஜஸில் இருக்கும். நம்மளோட ரீஜனல் லாங்குவேஜ்லேயும் இருக்கும். ஸோ எக்ஸாம்பிள் தமிழ்னா இங்கிலீஷ், தமிழ், அரபிக் அது மாதிரி இருக்கும். இது வந்து அவங்க ஃப்ளைட்டோட சேஃப்டி இன்ஸ்ட்ரக்ஷன். இது வந்து 777-200 இந்த ஃப்ளைட்டு மாடல். ஸோ அதோட சேஃப்டி இன்ஸ்ட்ரக்ஷன் இது. அதில் ஜஸ்ட் டேக் ஆஃப் டைமில் எப்படி இருக்கணும், இன்கேஸ் எமர்ஜென்சி லேண்டிங்னா நம்ம எப்படி உட்காந்துருக்கணும், அதெல்லாம் டீட்டெயிலாக போட்டிருப்பாங்க. ஆக்சிஜன் மாஸ்க் வந்தால் நம்ம என்ன பண்ணணுன்ற மாதிரி எல்லாம். ஸோ இப்போ நம்ம எத்தியோப்பியா தாண்டி அப்படியே சொமாலியாக்குள்ளே என்ட்ரு ஆக போகிறோம். மேப்பில் பார்த்தா தெரியுது. இங்கே பாருங்கள், எத்தியோப்பியா பார்டரில் இன்னொரு ஏர்போர்ட் இருக்குது பாருங்கள், ரன்வே தெரியுதா? ஸோ இதான் நான் சொன்ன முன்னாடி, எத்தியோப்பியா பார்டரில் இன்னொன்று இருக்குது. இதை தாண்டிச்சுன்னா அதுக்கப்புறம் சொமாலியா வந்துடும். சொமாலியாவில் வந்து நல்ல ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான லேண்ட்ஸ்கேப் இருக்கும். ஏன்னா எத்தியோப்பியாவோட டச் பண்ணியிருக்க பாதி கொஞ்சம் ஏரியாஸ் வந்து க்ரீனாக இருக்கும். அதுக்கப்புறம் ஹில்ஸ், மலைகள், அதுக்கப்புறம் ஃபுல்லாக மணல், டெசர்ட்டு. ஸோ 3மே அதில் பார்க்கலாம் நம்ம சொமாலியா மேலே பறக்கும்போது. பாருங்கள், இப்போ சொமாலியா மேலே இருக்கும். அப்படியே க்ரீன்லேருந்து கொஞ்சம் கிரேடியண்ட்டாக குறைஞ்சி அப்படியே மலை பாதைகள் அது மாதிரி ஃபுல்லாக ட்ரையான பிளேஸாக போகும். அதுக்கப்புறமா வந்து ஃபுல்லாக மணலாகிடும் டெசர்ட்டு. அந்த டெசர்ட் அப்படியே கண்டினியூ ஆகி தான் யூஏஇ, அதாவது ஒமான், யெமன், சவுதி அந்த சைடெல்லாம் வரும். மேப்பில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் எப்படி அந்த பேட்டர்ன் இருக்குன்ட்டு. இது ஒரு நல்ல ஒரு பள்ளத்தாக்கு. இதுவும் மேலேருந்து பார்த்தா கிளியராக தெரியுது. ஸோ நான் வந்து சொன்னேன், நீங்கள் சுற்றி பார்க்குறதுக்கெல்லாம் ரைடு அப்ளிகேஷன் நீங்கள் இன்ஸ்டால் பண்ணிக்கோங்கன்ட்டு. அது மாதிரி வந்து $US கூட நீங்கள் கன்வெர்ட் பண்ணிக்கலாம். எத்தியோப்பியன் பீரியடுக்காக கன்வெர்ட் பண்ணிக்கலாம். சில டிரைவர்ஸ் ரைடில் நீங்கள் அவங்கக்கிட்ட கேட்கலாம், நாங்கள் வந்து $US தரோம், இந்த எத்தியோப்பியன் பீரியடுக்கு அக்செப்ட் பண்ணிக்கோங்கன்னா அவங்க அக்செப்ட் பண்ணிப்பாங்க. ஏன்னா அங்கே வந்து $US அவங்க அக்செப்ட் பண்ணுவாங்க. பாருங்கள், நான் சொன்ன மாதிரி மலை மேலேருந்து அப்படியே திருப்பி மணல் டெசர்ட்டில் போகுது, திருப்பி மணல் வருது, அதுக்கப்புறம் டெசர்ட்டு, அதுக்கப்புறம் கடல். இதெல்லாம் ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்கும் மேலேருந்து பார்க்குறப்போ சோமாலியா. பாருங்கள், இப்போது கடல் கொஞ்ச நேரத்தில் வந்துடும். நம்ம ஆல்மோஸ்ட் பார்டரில் வந்துட்டோம். இப்போ பாருங்கள், மலைகள், அதுக்கப்புறம் டெசர்ட்டு, அதுக்கப்புறம் கடல். இந்த கடலை தாண்டின உடனே நம்ம GCC மிடில் ஈஸ்ட்டு என்ட்ராகும் ஃப்ளைட்டு. இந்த
கடல் தான் ரொம்ப பிரச்சனையானது. இந்த யெமன்லேருந்து நீங்கள் கேட்டிருப்பீங்க. ஹவுதீஸ் வந்து நிறைய கடலை ஷிப்ஸை வந்து ஹைஜாக் பண்ணுவாங்க, அப்புறம் பிளாஸ்ட் பண்ணுறாங்கன்றலாம். அதெல்லாம் வந்து இந்த கடலில் தான். பாருங்கள், மலையிலேருந்து தண்ணி வந்து அப்படி கடலில் கலக்கிற இதெல்லாம் தெரியுது. ஸோ அது மாதிரி எத்தியோப்பியாவில் நிறைய ஹில் ஸ்டேஷன்ஸ் இருக்குது. அதுக்கப்புறம் யுனினோ பார்க்குன்ட்டு ஒன்று, என்டர்டோ பார்க்குன்னு ஒன்று இருக்குது, யூனிட்டி பார்க்குன்னு ஒன்று இருக்குது, ஃப்ரெண்ட்ஷிப் பார்க்குன்னு ஒன்று இருக்குது. அது மாதிரி அங்கே ஒரு ஜூ இருக்குது. அந்த ஜூவில் தான் பிளாக் லயன் இருக்குது. வேர்ல்டில் வேறு எங்கேயுமே கிடையாது, அங்கே மட்டும்தான் இருக்குது பிளாக் லயன். அது கூட நீங்கள் போய் பார்க்கலாம். நான் நிறைய டைம் போயிட்டேன் எத்தியோப்பியா, ஆனால் இன்னும் அங்கே போய் பார்த்ததில்லை. ஒரு டைம் போய் பார்க்கணும் நெக்ஸ்ட் டைம் போகிறப்போ. ஸோ அது கூட நீங்கள் போய் பார்க்கலாம். அது மாதிரி அங்கே பிளானட்டோரியம் இருக்குது, சயின்ஸ் மியூசியம் இருக்குது. அந்த பிளானட்டோரியம் பக்கத்தில் ஷெரட்டன் ஹோட்டல் இருக்கும், அங்கே தான் நான் எப்போவுமே ஸ்டே பண்ணுவோம். அது மாதிரி ஹயாத், ஹில்டன் அதெல்லாம் வந்து பக்கத்துலேயே இருக்கும். ரேடிசன், ஹயாத் வந்து ஏர்போர்ட்லேருந்து பார்த்திங்கன்னா ரொம்ப கொஞ்சம் க்ளோஸாக கம்பேர் டு ரேடிசன், ஷெரட்டன் எல்லாம் பார்க்குறப்போ. இப்போ வந்து லஞ்ச் கொடுத்துட்டாங்க, சிக்கன் பிரியாணியை வாங்கியிருந்தேன் நான், பார்த்திங்கன்னா தெரிஞ்சிருக்கும். ஸோ அதை சாப்பிட்டுட்டே இருக்கிறேன். பாருங்கள், நம்ம ஜிசிசிக்குள்ளே வரப்போ கொஞ்சம் க்ளவுட்ஸ் ஃபார்ம் ஆகுது. நல்ல ஸ்கையில் ஒரு டிஃப்ரெண்ட் கலர் தெரியுது ஃப்ரண்ட்டில். இப்போ ஃப்ளைட் வந்து அப்படியே லெஃப்டில் டேர்ன் ஆகுது பாருங்கள். ஏன்னா இந்த யெமன் பிரச்சனை இருக்கனால யெமனை அவாய்ட் பண்ணி சொமாலியா அப்புறம் ஒமான் வழியாக போகுது. ஸோ கரெக்டாக வந்து அங்கே டேர்ன் பண்ணும், யூ டர்ன் அடித்த மாதிரி அடிக்கும். அதுதான் இப்போ பண்ணிகிட்ருக்குது, நல்லா டேர்ன் ஆகுது. அந்த விங்ஸில் அந்த ஷேடை பார்த்திங்கனாலே தெரியும் அது எப்படி அந்த சைடு கவர் ஆகுதுன்ட்டு. ஸ்கை பாருங்கள் எவ்வளோ 3 கலரில் இருக்குது, பிங்க்கு, ப்ளூ, நடுவில் ஒயிட், சூப்பராக இருக்குது. இப்போ கீழே ப்ளூ, மேலே பிங்க் ஆகிடுச்சு பாருங்கள். சரியான கலர், இது டிஃப்ரெண்ட்டாக இருந்தது. இப்போ வந்து ஒமான் சலாலாக்குள்ளே என்ட்ரா போகிறோம் நம்ம, அதுதான் இப்போது காட்டிகிட்ருக்கோம். பாருங்கள் ஃப்ளைட் எப்படி லெஃப்டில் டர்ன் ஆகிடுதுன்னு, அதுதான் முன்னாடி வீடியோவில் பார்த்தது. இப்போ வந்து நம்ம சோகார், மஸ்கட் அந்த சைடெல்லாம் தான், மஸ்கட் தாண்டி சோகாருக்கு மேலே இருக்கிறோம். இன்னும் லெஃப்டில் டர்ன் ஆகிடுச்சு. ஸோ இப்போ ஹட்டா வழியாக உள்ளே வருது துபாய்க்குள்ளே. லேண்டிங் ப்ரிப்பேர் ஆகுது. ஸோ இந்த சைடு நம்ம லேண்ட் ஆகிறப்போ ஷார்ஜா ஏர்போர்ட்டு நம்மளால் பார்க்க முடியும். மீன்ஸ் நைட்டு நட்டுறதுனால க்ளீனாக தெரியாது, ஆனால் ரன்வே நமக்கு தெரியும். ஸோ அங்கே தெரியுது பாருங்கள் லைட்டு, ஷார்ஜா ஏர்போர்ட்டோட ரன்வே. ஷார்ஜா ஏர்போர்ட்டு. எங்கள் வீடு கூட இங்கே எங்கேயோ தான் பக்கத்தில் கீழே இருக்கும். ஸோ இப்போ லேண்ட் ஆக போகிறோம். லேண்ட் ஆகிட்டு அதுக்கப்புறம் நம்ம அங்கேருந்து டாக்ஸி எடுத்துகிட்டு தான் ஷார்ஜாக்கு வரணும் திருப்பி நம்ம இதே ஏரியாவுக்கு. எத்தியோப்பியா டு துபாய் ஃப்ளைட் ஹவர்ஸ் வந்து 4 hours. சம்டைம்ஸ் அங்கே டேக் ஆஃப் டிராஃபிக்கை பொறுத்து 4 hours 15 minutes அது மாதிரி ஆகும். ஆனால் நார்மலாக 4 hours வந்துடுவாங்க. நம்ம லேண்டிங்கை வந்து டைரெக்டாக லேண்ட் ஆகிடுச்சுன்னா பிரச்சனை இல்லை. ரவுண்ட் அடிச்சுட்டு இருந்ததுன்னா அது கொஞ்சம் எக்ஸ்ட்ரா டைம் எடுக்கும். இப்போ இங்கே வந்து ரவுண்ட் பண்ணுறாங்க, ஆனால் இப்போ அந்த அளவுக்கு பெருசாக இல்லை. பாருங்கள் எந்த அளவுக்கு டர்ன் ஆகுது பாருங்கள். ஸோ ஷார்ஜா உள்ளே வரோம். ஷார்ஜாலேருந்து திருப்பி துபாய்க்குள்ளே. இப்போ இந்த ரோடு தெரியுது பாருங்கள், இது E611 ஒரு ரோடு, துபாய் டு அல்லா எமிரேட்ஸையும் கனெக்ட் பண்ணுறது.
ஃபாஸ்ட்டாக போகுது நான் நினைக்கிறேன். காற்று இருக்குதுன்னு நினைக்கிறேன். நார்மல் ஸ்பீடோட கொஞ்சம் ஸ்பீடாக போகிற மாதிரி ஃபீல் ஆகுது. லாஸ்ட் டைம் வந்தப்போ இது மாதிரி தான் ஆச்சு. ஆனால் அதுக்கப்புறம் லேண்ட் பண்ணாமல் டேக் ஆஃப் ஆகிடுச்சு. இந்த டைம் எப்படின்னு தெரியல. அதான் நான் ஹாங்காங்லேருந்து வந்தப்போ பாருங்கள், ரைட் சைடில் பாருங்கள், வெல்கம் டு துபாய்னு அரபிக் அண்ட் இங்கிலீஷ் ரெண்டுத்துலேயும் எழுதியிருக்காங்க. இப்போ ஏர்போர்ட்டுக்குள்ளே வந்துட்டோம். லேண்ட் ஆகுது. சம்டைம்ஸ் எத்தியோப்பியாவிலேருந்து வர ஃப்ளைட்ஸ் வந்து டெர்மினலில் போட மாட்டாங்க, வெளியே இறக்குவாங்க. இன்றைக்கி என்னன்னு தெரியல. லேண்டிங் பாருங்கள், சும்மா ஏர் பிரேக்கு அதெல்லாம் வந்து காற்றுக்கு அகெயின்ஸ்டாக நின்று நம்மளோட ஃப்ளைட்டை ஸ்லோ பண்ணுறது, இதெல்லாம் எத்தனை டைம் நம்ம ஃப்ளைட்டில் போயிட்டு வந்தாலும் பார்த்து என்ஜாய் பண்ணலாம். பரவாயில்ல, ஸ்லோவாகிடுச்சு, இறங்கிடுச்சு. டெர்மினலில் போட்டாங்கன்னா நல்லாயிருக்கும். እንኳን ወደ ዱባይ ዓለም አቀፍ አየር ማረፊያ በደህና መጡ። በሀገሩ ሰዓት አቆጣጠር መሰረት አሁን ከምሽቱ ለ8:10 ሲሆን கரெக்டாக டெர்மினலில் தான் போடுறாங்க. சூப்பர். ያለመኖሩን ያረጋግጡ። பக்கத்தில் ஒரு 777-300 ER நிற்கிது. எங்கே போகுதுன்னு தெரில. லெஃப்ட் சைடில் ஒரு A380 நிற்கிது. ஆன் டைம் வந்துடுச்சு. 8 o'clock லேண்ட் ஆகிருக்கணும். 7:50 லேண்ட் ஆகிடுச்சு. ஸோ இப்போது பார்க் பண்ணுறப்போ மணி 8 ஆகுது. அப்போ ஃப்ளைட்டை விட்டு இறங்குறோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சீக்கிரம் அடுத்த ஒரு வீடியோவில் பார்ப்போம். இது வந்து பிஸ்னஸ் கிளாஸு. ஸோ ஃப்ளைட்லேருந்து இறங்கி இமிக்ரேஷன்லாம் கிளியர் பண்ணிட்டு வெளியே வந்துட்டேன். இந்த ஏர்போர்ட்டில் எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு வியூ இது. அதனால தான் இந்த எல்லா வீடியோலையும் போட்டிருப்பேன். ஈஸியாக இமிக்ரேஷன்லாம் முடிஞ்சிச்சு. ஏன்னா இங்கே வந்து மேனுவல் கிடையாது, எல்லாம் ஆட்டோமேட்டிக். அதனால் முடிச்சு வெளியே வந்தாச்சு. இது வந்து நாங்கள் ஃப்ளைட்டோட ஹைட்டு, ஸ்பீடு, பாத்து இதெல்லாம் பார்க்குறீங்க. இப்போ துபாய் டு ஷார்ஜா போயிட்டுருக்கேன்.